ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பா பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி எல்லாம் தவிர நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் நான் வந்து எண்ணெய், நெய் ரெண்டையும் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன். ப்ளஸ் வந்து நான் 2 பிரியாணி இலையும் அந்த அரைச்ச பவுடரையும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 மிளகா, வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். கை நிறைய நான் வந்து மல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு முன்னாடியே போடணும்னு நினச்சேன். அதை நான் கடைசியாக தான் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் போட்டேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் ஆஃப் தயிர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிளகா பொடி போட்டேன். அது வந்து அந்த கிளிப் மட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அரிசி வந்து நான் வந்து 3 கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு நான் வந்து 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரேஷியோவில் தான் ஊற்றி வந்து சாப்பாடு வச்சு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரிசியை போட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் மட்டும் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தம் போடணும், தோசைக்கல் கீழே வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 6 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க குக்கரை. அவ்வளோதான். அப்புறம் திறந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணி நான் வந்து இது பண்ணிட்டேன்.